படிப்பேன்னு சொன்னீங்க. ஏன் 4 மணிக்கு எந்திரிக்க நினைக்கிறீங்க காலையில்? அதாவது இப்போ வந்து நம்ம ஒரு கமிட்மெண்ட்டுக்கு வந்துட்டோம், படிக்கணும். அப்போ அந்த 4 மணிக்கு எந்திரிச்சு படிக்கும்போது நமக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்போ அந்த சொர்க்கமாக இருக்கிறத நீங்கள் அவாய்ட் பண்ணிட்டீங்களா? நீங்கள் ஜெயிச்சதுக்கப்புறம் வாழ்க்கையே சொர்க்கமாக இருக்கும். அப்போ அது வந்து 4 மணிக்கு எந்திரிச்சு படிக்கிறது நரகம்டா. அப்படின்னா எத்தனை வருஷம் படிக்க போகிறீங்க? 10 4 மணிக்கு எந்திரிச்ச பிறகு நான் உற்சாகமாக படிக்கிறேன் அப்படின்னா என்னோட ஆக்டிவிட்டிஸ் அப்படி இருந்தீங்க. சனி நீராடுன்னு அபயா சொன்னாரா? அதுக்கு என்ன பொருள்? சனி நீராடுனா சனிக்கிழமை கண்டா குளின்னு சொன்னாங்கன்னு அர்த்தமா? அப்போ 5 நாள் குளிக்க தேவையில்லை, மற்ற நாள் குளிக்க தேவையில்லையா? சனி நீராடுனா என்ன பொருள்னா குளிர்ந்த நீரில் குளின்னு அர்த்தம். குளிர்ந்த நீரில் குளின்னு அர்த்தம். குளிர்ந்த நீரில் குளித்து நீங்கள் தெளிவாக இருக்கும்போது படிக்கும்போது நல்லா தெளிவாகவே இருக்கும். அப்போ எழுந்ததுமே குளிக்கிறது நல்ல விஷயந்தான். இன்னும் நம்ம ஒரு புத்துணர்ச்சியாக இருக்கும். இப்போ வந்து எழுந்தது டிஎன்பிஎஸ்சி, டிஆர்பி, டிஎன்யூஎஸ்ஆர்பி, யூபிஎஸ்சி, ஆர்ஆர்பி, ஐபிபிஎஸ் மற்றும் எஸ்எஸ்எஸ்சிக்கு தேவையான அனைத்து புத்தகங்களும் இலவச கொரியர் வசதியுடன் 15% வரை தள்ளுபடி விலையில் www.vr1publications.com இணையதளம் மூலம் பெறலாம். யூத் பேப்பரின் இனிய வணக்கம். யூத் பேப்பர் நண்பர்களுக்கு வணக்கம். என் பேர் சிவராமன். 51 வயசு ஆகுது. குரூப் 4 எக்ஸாமில் பாஸ் பண்ணியிருக்கேன். பாஸ் பண்ணி நெடுஞ்சாலைத்துறை தேர்ந்தெடுத்திருக்கிறேன். என்னுடைய ஊர் வந்து எடப்பாடி, சேலம் மாவட்டம் எடப்பாடி. நீங்கள் என்ன ஆரம்பிச்சு சொன்னீங்க, நான் முன்னாட்டம் எழுந்து காலையில் 4 மணிக்கு படிப்பேன்னு சொன்னீங்க. ஏன் 4 மணிக்கு எந்திரிக்க நினைக்கிறீங்க காலையில்? சார் அதுக்கப்புறம் நான் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி என் வீட்டில் வேலை இருக்குது, வீட்டில் குழந்தைங்க இருக்குது, அவங்கள கவனிக்கணும். அப்படிங்கும்போது அந்த 4 மணிக்கு எந்திரிக்கும் போது இவங்க தொந்தரவு இருக்காது. குழந்தைங்க எந்திரிச்சு 4 மணிக்கு உங்களை எப்படின்னு டார்ச்சர் பண்ண போதில், ஹஸ்பண்ட் எந்திரிச்சு 4 மணிக்கு என்ன டீ போட்டு தரேன்னு சொல்ல போகிறதில்ல. அப்போ இவங்கெல்லாம் தூங்கும்போது நீங்கள் முழிச்சிக்கணும். அப்போ வந்து உங்களுக்கு டிஸ்டர்ப் இல்லாத சூழ்நிலை நீங்கள் ஏற்படுத்திக்கணும். நீங்கள் எல்லோரும் பரபரப்பாக இருக்கும்போது நீங்கள் உட்காந்து படிச்சிங்கன்னா உங்களால் படிக்க முடியாது. அவங்கெல்லாம் கிளம்புனதுக்கப்புறம் நீங்கள் உட்காரணும். அவங்கெல்லாம் டிஸ்டர்ப் இல்லாமல் நீங்கள் உட்காந்துக்கணும். அப்போ தெளிவாக படிச்சுக்கலாம். ஆனால் 4 மணிக்கு தூக்கம் சொர்க்கம் தானே மைண்ட் செட்டுன்னு பார்த்தீங்கன்னா அதை எப்படி ஓவர் கம் பண்ணுறதுண்ணே? அதாவது இப்போ வந்து நம்ம ஒரு கமிட்மெண்ட்டுக்கு வந்துட்டோம், படிக்கணும். அப்போ அந்த 4 மணிக்கு எந்திரிச்சு படிக்கும்போது நமக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்போ அந்த சொர்க்கமாக இருக்கிறத நீங்கள் அவாய்ட் பண்ணிட்டீங்களா? நீங்கள் ஜெயிச்சதுக்கப்புறம் வாழ்க்கையே சொர்க்கமாக இருக்கும். அப்போ அது வந்து 4 மணிக்கு எந்திரிச்சு படிக்கிறது நரகம்டா. அப்படின்னா எத்தனை வருஷம் படிக்க போகிறீங்க? ஜெயிக்கிற வரைக்கும் தானே. 2 வருஷம், 3 வருஷம், 4 வருஷம், 5 வருஷம், அதுக்கு நீங்கள் ஜெயிச்சிருவீங்க கண்டிப்பாக. 4 மணிக்கு எந்திரிக்க பழகிக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும்? என் மைண்ட் எப்படி டியூன் பண்ணிக்கணும்? 4 மணிக்கு எழுந்திரிக்கணும்னா கொஞ்சம் சீக்கிரம் படுத்துக்கணும். அது ரொம்ப முக்கியம். ஏன்னா நான் வந்து 12 மணிக்கும் படிப்பேன். 4 மணிக்கு எழுந்திரிப்பேன்னா 4 மணி நேரம் தூக்கம் 10 மணி. 4 மணிக்கு எழுந்திரிச்ச பிறகு நான் உற்சாகமாக படிக்கிறேன் அப்படின்னா என்னோட ஆக்டிவிட்டிஸ் அப்படி இருந்தீங்க. 11 மணிக்கு படுத்துக்குவேன். 11 மணிக்கு படுத்துக்குவேன். அப்புறம் 4 மணிக்கு அலாரம் வைக்கும்போது அப்படியே எழுந்துவேன். எழுந்ததுமே டக்குன்னு எந்திரிச்செல்லாம் போக மாட்டேன். ஒரு 2 நிமிஷம் அப்படியே உட்காந்துருப்பேன். எந்திரிச்சு அப்படியே உட்காந்துருப்பேன். அப்படியே உட்காந்துட்டு அப்படியே என்னை வந்து தெளிவுபடுத்தி எழுந்து அடுத்து நான் என்ன பண்ணுவேன், ரெஸ்ட் ரூம் போவேன். அதுக்கப்புறம் என்னுடைய கை தானாக ப்ரெஸ்ஸுக்கு தான் போகும். அதாவது ஆட்டோமேட்டிக்காக என் கை ப்ரெஸ்ஸுக்கு தான் போகும். ப்ரெஸ் பண்ணுறதுனால நம்ம தூக்கத்தை இன்னும் கொஞ்சம் விரட்டலாம். அப்புறம் ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கிட்டே வந்துடுவேன். அல்லது சில சமயம் குளிச்சிக்குவேன். இப்படி இந்த குளிரில் குளிக்கிறேம்பாங்க. எனக்கு குளிரில் குளிர் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சுடு தண்ணியெலாம் யூஸ் பண்ணவே மாட்டேன். சுடு தண்ணி யூஸ் பண்ணால் சோம்பல் படுத்தும். சனி நீராடுன்னு அபயா சொன்னாரா? அதுக்கு என்ன பொருள்? சனி நீராடுனா சனிக்கிழமை கண்டா குளின்னு சொன்னாங்கன்னு அர்த்தமா? அப்போ 5 நாள் குளிக்க தேவையில்லை, மற்ற நாள் குளிக்க தேவையில்லையா? சனி நீராடுனா என்ன பொருள்னா குளிர்ந்த நீரில் குளின்னு அர்த்தம். குளிர்ந்த நீரில் குளின்னு அர்த்தம். குளிர்ந்த நீரில் குளித்து நீங்கள் தெளிவாக இருக்கும்போது படிக்கும்போது நல்லா தெளிவாகவே இருக்கும். அப்போ எழுந்ததுமே குளிக்கிறது நல்ல விஷயந்தான். இன்னும் நம்ம ஒரு புத்துணர்ச்சியாக இருக்கும். இப்போ வந்து எழுந்ததுமே ஒரு பையன் சொல்லுவான், எழுந்து எனக்கு குளிக்கிறதோட நேரம் இல்லாமா? அடப்பாவி, குளித்தாதான் நல்லா உட்காந்து படிக்கலாம். குளிக்கிறதோட நேரம்லாம் படிச்சுன்னா அப்படியே பேண்டு மூஞ்சி வச்சுக்கிட்டு படிக்கிறத பார்த்தா பெரிய அப்படிலாம் படிக்கக்கூடாது. எழுந்து ரெஸ்ட் ரூம் போயிட்டு ப்ரெஸ் பண்ணிவிட்டு முடிஞ்சால் குளிச்சுக்கணும். எந்த தண்ணியில்? குளிர்ந்த நீரில் தான் குளிக்கணும். குளிர்ந்த நீர்னா கொஞ்சம் தெளிவாக இருக்கும், நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், உட்காந்து படிக்கணும், தெளிவாக இருக்கும். நான் செய்த முறைகள் இதுதான். நான் என்ன சப்ஜெக்ட் படிக்கணும்? 4 மணிக்கு தமிழ், கண்டிப்பாக தமிழ். எடுத்துமே தமிழ். அல்லது தமிழ் ஓரளவு நான் ஓகே ஓரளவு பண்ணிட்டேன் அப்படிங்கும்போது உங்களுக்கு பிடிச்ச சப்ஜெக்ட்னாவே தமிழாக தான் இருக்கணும், வேறு வழி இல்லை. ஏன்னா 100 கொஸ்டின் அதில் தான் கேட்குறாங்க. எனக்கு தமிழ் பிடிக்கும். இப்போ வந்து நான் என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட போட்டி போடுவேன். அவர் தமிழ் தான் ஸ்ட்ராங்கு, மற்ற சப்ஜெக்டில் இல்லை. டே வா
சயின்ஸ் நான் படிக்காமல் எக்ஸாம் அட்டன் பண்ணுறேன், நீ தமிழ் படிக்க வரையாடா அப்படிம்பேன். தமிழ் படிக்கலாம், அங்கே என்ன வேலை? நான் சயின்ஸை படிக்காமல் அட்டன் பண்ணுவேன் இப்போ கூட, ஏன்னா 5 கொஸ்டின் தான் கேட்பான். தமிழ் அப்படி இல்லையா, 110 கொஸ்டின் கேட்பான். அப்போ வந்து எழுந்ததும் படிக்க வேண்டிய சப்ஜெக்ட் என்னன்னு என்ன கேட்டால் தமிழ். ஹார்ட் ஒர்க்னால் என்னம்மா, இப்போ வந்து என்னென்னா எழுந்து திங்காமல் தூங்காமல் படிச்சுக்கிட்டே இருக்கிறது ஹார்ட் ஒர்க்கு. அந்த மாதிரிலாம் பண்ணோமா மைனஸ் தான் ஆகும். ஸ்மார்ட் ஒர்க்கு தான், கஷ்டப்பட்டுலாம் படிக்கக்கூடாது. இப்போ வந்து இந்த டைமுக்குள்ளே இதை படிக்கணும், என்ன படிக்கணும் அப்படின்னு தேர்ந்தெடுத்து படிச்சுக்கணும். ஓவராக உடம்ப வருத்திக்கிட்டோ அலட்டிக்கிட்டோ படித்தோமா அது மைனஸ் பாயிண்ட்டாக தான் மாறும். அப்படிலாம் அலட்டிக்கூடாது. ஏன்னா நான் ஆரம்பத்தில் அப்படிலாம் அலட்டிக்கிட்டு படித்தேன். 2024 நான் வந்து டக்குன்னு 11 மணிக்கு தான் படித்தேன், 5 மணிக்கு எழுந்தேன், அவ்வளோதான். நான் என்ன பண்ணேன், படித்ததை மறுபடியும் ரிவிஷன் பண்ணேன். புதுசாக ஏதாவது கரண்ட் அஃபேர்ஸ் சம்மந்தமாக படிக்கணும்னா நான் இல்லை, எனக்கு வேண்டாம்ட்டேன், எனக்கு வேண்டாம் நீ பாரு அப்படின்னு சொல்லிட்டு படித்ததையே மறுபடியும் படித்தேன். புதுசாக நான் எதுவுமே படிக்கலை. புதுசாக படிக்காதனால தான் குரூப் டேவில் அந்த சிறப்பு தமிழ் புதுசு கேள்வி கேட்டோம்னா அதெல்லாம் எனக்கு தெரியவே இல்லை. ஏன்னா புதுசாக படிக்கலை. படிக்காமலே நம்ம வந்து 90-95 கொஸ்டின் கண்டிப்பாக போடலாம். ஏற்கனவே படித்ததை வச்சு புதுசாக படிக்கிறதுனால அது மைனஸாக தான் ஆகும். இப்போ நிறைய பேர் எக்ஸாமில் என்ன பெண்கள் தான் அதிகமாக பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, நான் இன்றைக்கி எக்ஸாமு 9 மணிக்கு 8:30 விட்டுருவாங்க, அந்த 1/2 மணி நேரம் புக் எடுத்து வேகமாக படிப்பாங்க. அதெல்லாம் தேவையில்லாத விஷயம், அதெல்லாம் பண்ணவே கூடாது. நீ வந்து 1 வாரத்துக்கு முன்னாலேயே தயாராகிடணும் எல்லாத்துக்குமே. அதுக்கப்புறம் யாராவது இல்லை வேணாம் அப்படின்னு சொல்லி ஒதுக்கிடணும். மறுபடியும் நீ என்ன பண்ணலன்னா அந்த 1 வாரம் என்ன செட் பண்ணுறதுனா மறுபடியும் தமிழில் ரிவிஷன் பண்ணுங்கணும். நைட்டில் என்ன பண்ணலன்னா மேத்ஸ் போட்டுக்கோங்க. மற்றதெல்லாம் அப்படின்னு பெருசாக நீங்கள் பண்ணிட்டுக்கூடாது. கால்ஃபர் வந்துட்டாவே நீங்கள் ரிவிஷன் தான் பண்ணணும். ஐயோ அது படிக்கல இது படிக்கலாம், அது உங்கள் தவறு. நீங்கள் எல்லாமே முன்னாடியே படித்து வச்சுக்கணும். சார் என்ன சொல்கிறது, நம்ம படித்ததை மறுபடியும் நம்ம தெளிவாக படுத்துறதுக்கு ஒரு டெஸ்ட் பேட்ச் நீங்கள் ஜாயின் பண்ணும்போது மறுபடியும் அவங்க உங்களை படிக்க வைப்பாங்க. இப்போ நம்ம எல்லாமே படிச்சிருப்போம், இப்போ ஒரு புக்கு போடும்போது இப்போ என்ன படிக்குதுன்னே தெரியாமல் இருக்கும் சில சமயம். ஏன்னா எல்லாமே படிச்சிட்டோம், என்னடா மறுபடியும் என்ன படிக்குதுன்ட்டு ஒரு கன்ஃபியூஸ் இருக்கும். அப்போ அந்த கன்ஃபியூஸ் போகிறதுக்கு என்ன பண்ணலாம், டெஸ்ட் பேட்ச். அப்போ அவங்க வந்து இந்த சப்ஜெக்ட் படிங்கன்னு சொல்லுவாங்க, நம்மளை படிக்க வைப்பாங்க. அப்போ மறுபடியும் அதை நம்ம படிக்கும்போது ரிவிஷன் ஆகிடும். அப்போ ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் படிக்க மறுபடியும் ரிவிஷன் பண்ணுவோம். அந்த ரிவிஷனுக்கு தான் டெஸ்ட் பேட்ச். புதுசாக வந்ததுமே நான் டெஸ்ட் பேட்ச் போனால் அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. 10-20 கொஸ்டின் கூட ஒழுங்காக போட முடியாது. எல்லாமே படித்தவங்க தான் டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணி 90 கொஸ்டின், இப்போ தமிழில் 90க்கு மேலே போட முடியும்னா அவங்களால தான் முடியும். இந்த வருஷம் நான் படிக்க வந்தேன், உடனே டெஸ்ட் பேட்ச்லாம் ஜாயின் பண்ணக்கூடாது. நீங்கள் ஸ்டடி பிளான் போடுவீங்களா? போடுவேன். எப்படி உங்கள் ஸ்டடி பிளான்? ஸ்டடி பண்ணால் அதான் சார், காலையில் தமிழ், நைட்டில் மேத்ஸு, இடையில மற்ற சப்ஜெக்ட். ஏன் ஸ்டடி பிளான் போகணும்னு நினைக்கிறீங்க? ஸ்டடி பிளான் போகணும் என்ன இப்போ ஏன் நினைக்கிறீங்க அப்படி? அப்போ தான் சார் நம்ம தெளிவாக என்னென்ன படிக்கணும்னு நம்மளால் பண்ண முடியும். இப்போ வந்து இப்போ காலையில் எழுதுமே தமிழ் படிக்கும்போது வரிசையாக படிச்சுப்போம். 6வது பழைய புக்கு புதிய புக்குன்னு ஒவ்வொன்றா அப்படியே முடிச்சுட்டே வருவேன். அது மேத்ஸு எனக்கு என்ன வரலையோ, உதாரணத்துக்கு எனக்கு ஃபார்முலா வரவே வராதுங்க சார், அதனால் அதை மட்டும் நல்லா எஃபோர்ட் கொடுத்து போடுவேன். இடையில் வந்து ஹிஸ்ட்ரி ஜியாகிரபின்னா 10th ஜியாகிரபி தான் முக்கியத்துவம் கொடுக்கும், மற்றதெல்லாம் நான் கொடுக்க மாட்டேன். சயின்ஸு புக்கே எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி விடுவேன், ஏன்னா எனக்கு வராது, ஏறாது. ஏதோ லைட்டாக 10th புக்கில் மட்டும் கொஞ்சம் லைட்டாக பார்த்துக்கிட்டு போயிடுவேன். அப்படி ஏதாவது படிக்கணும்னா காலையில் தமிழ், நைட்டில் மேத்ஸு ஒரு 2 மணி நேரமாவது 1 மணி நேரம்லாம் பத்தாது, ஒரு 2 மணி நேரம் கொடுக்கணும். அப்போ 8 மணிலேருந்து ஒரு 10 மணி வரைக்கும் மேத்ஸுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கணும். அதுக்கு மேலே வச்சுட்டு மறுபடியும் வேறு ஏதாவது பண்ணலாம். ஒரு 11 மணி வரைக்கும், அவ்வளோதான். வீட்டில் வேலைகள் இருக்குது, பிரச்சனை இருக்குது, எல்லாம் இருக்குது. இப்போ வந்து உங்களுக்கு என்ன வேலை இருக்குது, வீட்டில் சமையல் பண்ணணும், துணி துவைக்கணும், குழந்தைகளை பார்த்துக்கணும், மற்றபடி. ஆனால் இந்த வேலைகள்லாம் நடக்கிறதுக்கு ஒரு ஆண் வந்து சம்பாதிச்சு கொடுத்தா தான் இந்த வேலை நடக்கும். இப்போ வந்து நான் வந்து சம்பாதிச்சு கொடுத்துக்கிட்டு ஃபேமிலிக்கு என்ன தேவையோ அத்தனையும் செஞ்சுக்கிட்டு தான் படித்தேன். நமக்கு சில வேலை இருக்க தாங்க செய்யும், அதையும் செஞ்சு தான் ஆகணும். அதை செஞ்சதுக்கப்புறம் நம்ம என்னென்னா கான்ஃபிடண்ட்டாக உட்காந்து படிக்கணும். நிறைய பேர் பாருங்கள், சின்ன பொண்ணுங்க கூட மேரேஜ் ஆகி குழந்தை நிறைய பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க. ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும். அதாவது வீட்டில் நான் படிக்கிறது டைம் இல்லை அப்படிங்கிறத விட சண்டை பிடிச்சிக்கிட்டு தாலி கழட்டி எரிஞ்செல்லாம் சண்டை பிடிச்சிருக்காங்க. ஆனால் அவங்களும் ஜெயிச்சிருக்காங்க. அதாவது நமக்கு பிரச்சனை இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறது கூடவே கூடாது. பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும், அதையெல்லாம் கடந்து நம்ம படிக்கணுங்கண்ணு. நம்ம அதெல்லாம் காரணம்லாம் என்ன சொல்லுவோன்னா, அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, ஏற்கனவே நீ படிக்க மாட்டேங்கிற அப்படிங்கும்போது சரி அந்த 4 சவத்துக்குள்ளே அவங்க ஃபேமிலியில் பிரச்சனை இருக்கும், அவங்க கஷ்டம் அவங்களுக்கு தான் தெரியும் அப்படின்னு நான் சொல்லிட்டு வந்துடுவேன்.
ஆனால் கஷ்டங்கள் இருக்க தான் செய்யும். யாருக்கு கண்ணு கஷ்டம் இல்லை? இப்போ உனக்கு சரி ஒரு டெஸ்ட் பேட்ச் பார்த்து இந்த பணம் கொடுக்குறது கூட இருக்கும். ஆனால் அது கூட தரத்துக்கு ஆள் இல்லாமல் இருப்பாங்க. எங்கள் வீட்டில் பணம் தரமாட்டேங்கிறாங்க சார், நான் வர முடியல அப்படின்னு. சரி ஓகேம்மா நீ என்ன புக்கெல்லாம் படிச்சுட்டு அப்படின்ட்டு அவங்க படிக்கிறாங்க, ஜெயிக்கிறது தான் செய்கிறாங்க. அதனால் வீட்டில் பிரச்சனைகள் வந்தாலும் அதோட முடிச்சுட்டு கடந்து வந்துடணும். அதையே நினச்சிட்டு இருக்கக்கூடாது. இந்த பிரச்சனைகள்லாம் கடந்து நம்ம வந்தோம்னா என்ன பண்ணணும்? ஜெயிக்கணும். அப்போ ஜெயிச்சிட்டிங்கன்னா ஒரு வேலைக்கு போய்ட்டால் நீங்கள் உங்கள் லைஃப் நல்லபடியாகவே இருக்கும். அதனால் பிரச்சனைகள் இருக்க தான் நீங்கள் அதெல்லாம் கடந்து தான் வந்தாகணும். கஷ்டம்னு சொல்லி உட்காந்துட்டே தான் இருக்கணும். இப்போ நான்லாம் என்னுடைய அனுபவத்தில் ஏகப்பட்ட கஷ்டம் பார்த்துருங்க. நான் கண்டிப்பாக என்னால் ஜெயிக்க முடியுமா? ஜெயிக்கவே முடியாதுன்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் நான் என்னென்னா நம்பிக்கையை மட்டும் இழக்கலை. நம்பிக்கையோடு படிக்கணும். பிரச்சனைகள் இருந்தாலும் அது அப்போதைக்கு முடிச்சுட்டு கடந்து வந்துடணும். அப்புறம் ஜோதி நீ சொல்கிறது தொய்வு ஏற்பட்டுச்சுன்னா நீ என்ன பண்ணனா, புக்கெல்லாம் முடிச்சு படுத்துக்க. விரட்டி படிச்சுன்னா செட்டே ஆகாது. படுத்துக்க, எழுந்து ப்ரெஸ் பண்ணிட்டு மறுபடியும் தமிழ் எடு, அல்லது உங்களுக்கு பிடிச்ச சப்ஜெக்ட் எடு. ஏன் நான் தமிழ் சொல்கிறேன், எனக்கு தமிழ் தான் பிடிக்கும். அப்போ தமிழோட உங்களுக்கு ஏதாவது வேறு சப்ஜெக்ட் பிடிக்குன்னா அதை எடுங்க. அப்போ அதான் நம்ம என்ன சொல்கிறது, இளையராஜா பாட்டு கேட்குறதும் அனிருத் பாட்டு கேட்குறது வித்தியாசம் இருக்குதுல்ல. அம்மா கூட இருக்கிறதுக்கு அப்பா கூட இருக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்குதுல்ல. அது மாதிரி உனக்கு பிடிச்ச சப்ஜெக்ட் இருக்கிறதுக்கு வேறு சப்ஜெக்ட் இருக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்கும். அப்போ உனக்கு பிடிச்ச சப்ஜெக்ட் இருக்கும்போது அம்மா கூட இருக்கிற மாதிரி இளையராஜா பாட்டை கேட்குற மாதிரி அப்போ நீங்கள் அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து படிங்க. எப்போ தொய்வு ஏற்படும் போது. அப்போ அப்பாவுக்கு மதிப்பு இல்லையா? மதிப்பு இருக்குது. ஏன்னா இதை நல்லா ஃப்ரீயாக இருக்கும்போது மென்டலாக நான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிறேன் அப்படிங்கும்போது அந்த சப்ஜெக்ட்லாம் படிங்க. தொய்வு ஏற்படும் போது புக்கை மூடி வச்சுட்டு படுத்துக்குங்க. ஒரு 1/2 hour தூங்க, 3/4 மணி நேரம் தூங்க, மீறி போனால் 1 மணி நேரம் கூட தூங்க. அதெல்லாம் லாஸ் ஆகாது. நீ தூங்கி எந்திரிக்கும் போது நல்லா ஃப்ரெஷ்ஷாக எந்திரிப்ப. அப்போ உனக்கு பிடிச்ச சப்ஜெக்ட் படிக்கும்போது அதில் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகும். அதுக்கப்புறம் படிக்கும்போது அதுக்கப்புறம் அது என்ன படிக்கணும் அப்படின்னு அடுத்த சப்ஜெக்ட் நீ படிக்கும்போது தெளிவாக இருக்கும். அதனால் பிரச்சனைங்கும் போது கொஞ்சம் மூடி வச்சுட்டு கொஞ்சம் புக்கெல்லாம் வச்சுட்டு. ஒரு நிமிஷம், நீங்கள் எவ்வளோ தொடர்ந்து படிப்பீங்க? 3 hours. கண்டிப்பாக நான் 3 மணி நேரம் தொடர்ந்து படிப்பேன் சார். நீங்கள் எவ்வளோ தொடர்ந்து படிப்பீங்க? அது காலையில் லைப்ரரி வந்தோன்னா நான் கேட்குறது தொடர்ந்து ஒரு 2 மணி நேரம் படிச்சுட்டு ஒரு 1/4 மணி நேரம் பிரேக் எடுப்பேன். எவ்வளோ உட்காந்துருக்கீங்க? ஒரு 2 மணி நேரம் படிப்பேன். படிப்பு உங்களால் 3 hours சாத்தியமா? ஏன் 2 hours? ஏன் இந்த முறை? அதாவது உங்கள் வயசில் பாதி வயசு தான் ஆகுது. அவங்களால 2 hours உட்கார முடியுது, உங்களால் 3 hours அப்படிங்கிறது. அதாவது நான் உட்காந்து படிக்கும்போது நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக படிச்சுட்டே இருப்பேன். அப்போ மற்றவங்க என்ன பண்ணுறாங்கிறத நான் பார்க்க மாட்டேன். நான் படிச்சுட்டே இருப்பேன். 3 மணி நேரம் கழித்து தான் நான் எழுந்தே போவேன். பசங்க கூட என்ன சொல்லுவாங்கன்னா, ஆனால் எப்போ நான் இவ்வளோ நேரம் உட்காந்துருந்தேன், இப்போ தான் எந்திரிச்சு வரேன் நான் வெளியில் அப்படிம்பாங்க. என்ன காரணம்? ஜெயிக்கணும். அதுக்காக நான் உட்காந்தேன். அதாவது என்னால் உட்கார முடிஞ்சிச்சு. நான் தைரியமாக, அதாவது உடம்பு ஒத்துழைக்காது அப்படின்லாம் சொல்லக்கூடாது. இப்போ இன்னுமே படி ஏறும்போதே நான் ஸ்லோவாலாம் ஏறிட்டுலாம் இருக்க மாட்டேன். படப்படப்படன்னு ஏறிட்டு படப்படன்னு இறங்கிக்குவேன். உங்களுக்கு படித்தது மறக்காதா? இல்லை, மறக்கும் சார். உங்களுக்கு? எனக்கு மறக்காது. ஏன் இருக்கு மறக்குது? உங்களுக்கு ஏன் மறக்கல? என்ன முழுசாக கான்சன்ட்ரேஷன் பண்ணால் தான் காரணம், வேறு ஒரு காரணமும் இருக்காது. உங்களுக்கு மறக்குமா? உங்கள் வயசில் உங்கள் பொண்ணு வயசு உங்களுக்கு மறந்து போயிடுது, 50 வயசு மறக்கல. ஏன்? அதாவது என்ன காரணம்? உங்களுக்கு இருக்கா இல்லை நீங்கள் சூப்பர்மேனா? அதாவது என்ன காரணம்னா, அதாவது மறுபடியும் படிச்சிருக்கணும். படித்ததை மறக்காத அளவுக்கு ஒரு ஷார்ட்கட் போட்டு நம்ம மனசில் ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ மேக்ஸிமம் மறக்காது. அப்போ நீங்கள் அந்த மாதிரிலாம் அதாவது படிக்கிறீங்க, படிச்சுட்டு விட்டு தான் அதுக்கப்புறம் அதை அடுத்த சப்ஜெக்ட் போகும்போது இதை மறந்துடுவீங்க. இந்த படிக்கும்போது மறுபடியும் படிக்கும்போது அது நல்லா மனசில் பதிஞ்சிக்கும். அதை நீங்கள் அதான் கொஞ்சம் ஷார்ட்கட் மாதிரி வச்சு இது மறக்காத அளவுக்கு எந்த மாதிரி வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஒரு 1893 படிக்கும்போது அந்த 1893 பார்த்ததும் உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்? சிக்காகோ மாநாடு வரும். சிக்காகோ மாநாடுன்னு வரும். அப்போ சிக்காகோ மாநாடுன்னு நீங்கள் விவேகானந்தர் சிக்காகோ மாநாட்டில் சொற்பொழிவு ஆட்டினாருக்கும்போது 1893 தான் காந்தியடிகள் தென்னாப்பிரிக்கா போகிறாரு. 1893 தான் அன்னி பெசன்ட் அம்மையார் அயர்லாந்துலேருந்து இந்தியா வராரு. இரட்டைமலை சீனிவாசன் 1893 தான் அந்த ஒரு இயக்கத்தை தொடங்குவார். அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் ஞாபகத்துக்கு கொண்டு வந்துடணும். அப்போ இதெல்லாம் மறக்காது. நீங்கள் அதை மட்டும் படிச்சுக்கிட்டு விட்டுட்டிங்களா, அடுத்தது இது காந்திங்கும் போது அதை மறந்துடுவீங்க.
அப்போ அது ஒரு வருஷத்தில் ஒரு 2-3 மேட்ருனா அதெல்லாம் நீங்கள் ஒருங்குபடுத்தணும், ஒரு இடத்துக்கு கொண்டு வந்துடணும். இப்போ இந்த இடத்துல சிகாகோ மாநாட்டை பற்றி இருக்குதா 1893, அந்த 1893 மேலேயே காந்தியடிகள் தென்னாப்பிரிக்கா சென்றார், அன்னி பெசன்ட் அம்மையார் அயர்லாந்திலிருந்து இந்தியா வந்தார். இந்த மேட்ரு எழுதும்போது இந்த மேட்ரு இப்போ வந்து காந்தியடிகளை படிக்கும் போது அந்த 1893 படிக்கும்போது அங்கே வந்து சிகாகோ மாநாட்டில் விவேகானந்தர் கலந்துக்கிட்டார் அப்படிங்கிறத எழுதிக்கணும். அப்போ வந்து இது வந்து மறக்கவே மறக்காது. அப்போ மறுபடியும் நீங்கள் படித்து அதை வந்து எந்த இடத்துல இப்போ 1903 எடுத்துகிட்டா 1903 காமராஜர் பிறந்தாருன்னு இருக்கும். சரி, ஓகே, 1903 வேறு பரிதிமாறு கலைஞர் இறந்தார் அப்படின்னு நாங்கள் எழுதி வச்சுக்கணும். அப்போ இது வந்து மறக்காது. ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா அது சம்மந்தப்பட்டது இன்னொரு விஷயம் இருந்தால் அதோட ஒருங்குபடுத்திக்கணும். அப்போ இதெல்லாம் நமக்கு மறக்கவே மறக்காது. அதாவது இந்த டிஎன்பிசியில் வந்து நான் ஏகப்பட்டது இழந்திருந்தாலும் நம்பிக்கை இழக்கலைங்க சார். அதனால் ஜெயிப்போம் அப்படின்ட்டு நம்பிக்கையோடு படித்தேன். டிஎன்பிஎஸ்சி, டெட், டிஆர்பி, டிஎன்யூஎஸ்ஆர்பி, யூபிஎஸ்சி, ஆர்ஆர்பி, ஐபிபிஎஸ் மற்றும் எஸ்எஸ்எஸ்சிக்கு தேவையான அனைத்து புத்தகங்களும் இலவச கொரியர் வசதியுடன் சலுகைக்கு மேல் சலுகையாக 15% வரை தள்ளுபடி விலையில் www.vr1publications.com இணையதளம் மூலம் பெறலாம். இதற்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துள்ளோம்.